மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய கோடைக்கால மின்மினி, அத்தியாயம் 93. திருக்குமரன் ரகுவை தொடப்போக அவன் பின்னே நகர்ந்ததும் அதில் எல்லோருமே திகைத்தனர். திருக்குமரனோ மொத்தமாக உடைந்தே போனார். யாருக்கும் அவன் செய்கை புரியவில்லை. யோ, என்னையா பண்ற என்றான் அர்ஜுனன். அவரை பார்ப்பதை தவிர்த்து முகத்தை திருப்பிக் கொண்டான் ரகு. மீராவின் முகமோ உணர்ச்சி துடைத்ததைப் போல் இருந்தது. கண்களில் வழியும் நீரோடு அவனை நெருங்கினார் திருக்குமரன். அவன் கையை பிடிக்கப் போக அவனோ பின்னால் இழுத்து கொண்டான். ரகு என்று சேரா ஏதோ சொல்ல வர அவன் கையை பிடித்து தடுத்து விட்டாள் மீரா. ரகு, நாங்க உன்னை வேண்டாம்னு தூக்கி போடலப்பா, சத்தியமா என்ன நம்பு. அப்போதுதான் எல்லோருக்கும் அவன் கோபம் புரிந்தது. இப்போது அவன் மீராவையும் சேராவையும் பார்த்தான். மீரா தன் கண்கள் மூடி திறக்க இப்பொழுதுதான் அவரை நேருக்கு நேர் பார்த்தான். பொங்கி வந்த அழுகையை எச்சில் கூட்டி விழுங்கினான். அவன் கன்னம் பற்றி, ஆனா நீ இப்படியாக நானும் ஒரு காரணம். அதுக்கு நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன் ரகு. அவன் உள்ளங்கையை தன் கைகளுக்குள் பற்றி கொண்டார். அவன் விழிகளை தாண்டி ஒரு துளி நீர் உருண்டு அவன் கன்னங்களில் இறங்கின. தன் விரல் கொண்டு அதனை துடைத்து விட்டார். அவரையே பார்த்து கொண்டு இருந்தான். ஏதாச்சும் பேசு ரகு, இப்படி இருந்து என்னை தண்டிக்காத, தடுத்தடுத்த குரலில் கூறினார். அப்போதும் சில நிமிடங்கள் அமைதியாகவே இருந்தான். மீராவை பார்க்க அவன் பார்வையின் அர்த்தம் உணர்ந்து அவன் அருகில் வந்து அவன் கையை கெட்டியாக பிடித்து கொண்டாள். பிறகு மெல்ல கேட்டான், கவினுக்கு இதை பற்றி தெரியுமா? இப்பொழுது அவன் பார்வை சேராவிடம் இருந்தது. தெரியாது ரகு என்றான் சேரன். அடுத்த நொழி இன்னும் 2 அடி பின்னால் நகர்ந்து கொண்டான். ப்ளீஸ் ரகு கெஞ்சினார் திருக்குமரன். ரகு, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க என்ற சேரலாதன் அனைத்தையும் கோரினான். அவன் முகம் இன்னும் இறுகியது. முதல்ல கவின் யாருன்னு கண்டுபிடிங்க. அப்படி கண்டுபிடிக்க முடியலனா அவனோட அப்பாவாவே இவர் இருக்கட்டும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. யாரும் இல்லாம இருக்கிறது எனக்கு புதுசும் இல்லை. அதே போல இப்ப நான் யாரும் இல்லாம தனியாவும் இல்லை. எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, அதுவும் ரொம்ப அழகா இருக்கு. நான் யாருக்காகவும் இங்க ஏங்கிக்கிட்டு இல்லை. விஷம் தடவிய வார்த்தைகளாக வந்து விழுந்தன. யார் என்ன சொன்னாலும் கவின் என் பையன்தான், அது இல்லைன்னு ஆகாது. ஆனா உன்னை எப்படி விட்டு கொடுக்க முடியும்? சேரா, கூட்டிகிட்டு போ. அவன் குரலில் அவ்வளவு அழுத்தம். அவர் என்ன தப்பு பண்ணாரு ரகு? குகன் பிறக்கும் போது நான் மீரா பக்கத்திலேயே இருந்தேன், யாரையும் நம்பி விடல. தன் தவறை உணர்ந்தவரால் பதில் சொல்ல முடியவில்லை. அதற்கு மேல் அங்கே இருந்து அவனை தொந்தரவு செய்ய விரும்பாமல் தளர்வோடு வெளியேறினார். அப்படியே அங்கிருந்த சோஃபாவில் கண்கள் மூடி அமர்ந்தான் ரகு. ஜோஷிக்கு வருத்தமாக இருந்தது. அவன் அருகில் அமர்ந்தான் அர்ஜுனன். நீ சந்தோஷப்படுவன்னு நினைச்சோம், சாரி. வலியோடு புன்னகைத்தான். சின்ன வயசுல நிறைய தடவை தேடி இருக்கேன், அதுக்கப்புறம் அது அபத்தம்னு விட்டுட்டேன். மீரா என் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் எனக்கு அந்த எண்ணமே இருந்ததில்லை. என்னைக்காச்சும் என் அப்பா அம்மாவை பார்க்க நேர்ந்தா என் கோபத்தை காட்டணும்னு நினைச்சிருக்கேன். இப்போ அதை கூட காட்ட முடியாம ஊமையாகி நிற்கிறேன். குழந்தைய தவற விடுற அளவுக்கு அலட்சியம் இவர்கிட்ட இருந்திருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. மெல்ல மீராவின் தோளில் சாய்ந்து கொண்டான். யாரும் எதுவும் பேசவில்லை. வலி அவனுடையது. அதற்கான தண்டனையோ மன்னிப்போ அவன்தான் தர வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தனர். அவனை கட்டாயப்படுத்த யாரும் விரும்பவில்லை. சேராவின் ஹோட்டல் அறையில் திருக்குமரன் இருக்க அவரை காண வந்தார்கள் சம்யுக்தாவும் கவினும். அவளை கண்டு பதறினார் அவர். என்னம்மா, என்ன ஆச்சு? இங்க ஏன் வந்த? வீட்லேயே ரெஸ்ட் எடுமா. அவள் கவினை முறைக்க அவன் சாரிப்பா என்றான். அவர் மகன் அவன் இல்லை என்றதில் அவர் மனம் வலித்தது. அவன் கன்னம் வருடி தன்னோடு அணைத்து கொண்டார். என் மேல கோபம் போச்சா, இல்லை பொண்டாட்டிக்காக விட்டு கொடுத்துட்டியா? பொண்டாட்டிக்காகன்னா நிச்சயமா நான் சந்தோஷம்தான் படுவேன். என்ன மாதிரி இருந்துடாத, இவளை எப்பவும் விட்டு கொடுத்துடாத. பா, சாரிப்பா என்றான் உடைந்த குரலில். முதல்ல வாங்க மாமா, நம்ம வீட்டுக்கு போகலாம். சம்யுக்தா அதட்டலாக அழைத்தாள். அவர் சேராவை பார்க்க அவனோ மும்முரமாக ஃபோனில் பேசிக்கொண்டு இருந்தான். நீங்க போங்க, நான் சேரா கிட்ட சொல்லிட்டு வர்றது தான் மரியாதை. நீங்க ரொம்ப நேரம் இங்க இருக்க வேண்டாம், போய் ரெஸ்ட் எடு என்றார். கண்டிப்பா ஊருக்கு போகக்கூடாது மாமா என்று விட்டாள் சம்யுக்தா. அவர் புன்னகைத்தார். கவினும் சம்யுக்தாவும் வீட்டை அடைந்தபோது அங்கே ஏற்கனவே சேது தன் குடும்பத்தோடு வந்து காத்திருந்தான். அவன் அப்பா மட்டும் வரவில்லை. கவினை கண்டதும் தனம் ஓடி வந்து அணைத்து உச்சி முகர்ந்தார். என்ன ஆச்சுமா? பதட்டமாக கேட்டான்.
கண்ணு முன்னாடியே புள்ள இருந்தும் என்னால கண்டுபிடிக்க முடியலையே என்று அழுதார். இருவருக்கும் ஒன்றும் புரியவில்லை. சேது நிகழ்ந்ததை கூறினான். நீங்க 2 பேருமே முன்னாடி நாள் சாயந்தரமே பொறந்துட்டீங்க. ஸ்பெஷல் கேருக்காக வச்சிருந்த உங்க 2 பேருல உன்ன மட்டும் தூக்கிட்டு போய் ரகுவோட இடத்துல ரீப்ளேஸ் பண்ணியிருக்கான் அந்த ஜீவானந்தம். இப்போ சேரா ஆள வச்சு மிரட்டுனதுல உண்மை வெளிய வந்துருச்சு. எங்கேயோ வேற ஹாஸ்பிட்டல்ல பிறந்து இறந்த குழந்தைய கொண்டு வந்து எங்க கிட்ட காண்பிச்சு ஏமாத்திட்டான். நாங்களும் குழந்தைய ஆல்ரெடி ரொம்ப நேரம் பார்க்காததுனால அடையாளம் கண்டுபிடிக்க முடியல என்றான். கவின் திக்பிரமை பிடித்தது போல் நின்றிருந்தான். சம்யுக்தாவிற்கு என்ன பேசுவது என்றே தெரியவில்லை. ஒரு வாரம் கழித்து கவின் கடைக்கு கிளம்பி கொண்டிருக்க அவனிடம் வந்து நின்றாள் சம்யுக்தா. சொல்லு சம்யு, இன்னும் வருத்தமா இருக்கியா கவின்? வருத்தம் இல்லாம போகுமா சம்யு? பட் ரகுவுக்காக விட்டு கொடுக்கணும்னு தோணுது. தன் அப்பான்னு தெரிஞ்சும் எனக்காக யோசிச்ச மனசு யாருக்கு வரும்? அவனுக்காக மட்டும்தான் நான் அப்பா கிட்ட இருந்து தள்ளி இந்த வீட்டுக்கு வந்துட்டேன். நான் அப்பாவை விட்டுட்டு இருந்தாலும் எனக்கு வேற அப்பா அம்மா இருக்காங்க. அவன் தள்ளி வச்சா அவனுக்கு யாரும் இல்லைன்னு தெரிஞ்சும் அவன் செஞ்சான் பாத்தியா? அந்த இடத்துல உயர்ந்துட்டான் சம்யு. அவன் முன்னாடி நான் ரொம்ப சின்னவனா ஃபீல் பண்றேன். பட் என்னை விட அவரை அவன் நல்லா புரிஞ்சுக்குவான், நல்லா பார்த்துக்குவான். நான் ஹாப்பி தான். கண்கள் சிமிட்டி புன்னகைத்தான். அவன் கன்னத்தில் அழுத்தமாக முத்தம் வைத்தாள் சம்யுக்தா. லவ் யூ கவின். அவன் வெளியில் வந்தபோது சித்துவை கண்டு, டேய் இன்னும் கிளம்பலையா நீ? 10 மணிக்கு அங்க இருக்கணும்டா என்றான் கோபமாக. அட போகலாம் போகலாம், ஏன் அவசரப்படுற? அலட்சியமாக சொன்னவனை முடியும் மட்டும் முறைத்தாள் சாதனா. ஏண்டா இப்படி இருக்க? மாமா பாருங்க மாமா, சேதுவிடம் புகார் வாசித்தாள். நான் தான் உன்னை அப்பவே எச்சரிச்சேன். இவ வேண்டாமா உனக்கு, உன் வாழ்க்கையே வீணாகிடும்னு. நீ கேட்டியா? இதெல்லாம் நியாயமே இல்லை தெரியுமா? சினுங்கினாள் சாதனா. ஓகே ஓகே, நம்ம ஃபேமிலியில எல்லாரும் அசம்பிள் ஆயாச்சா? ஒரு குட் நியூஸ் சொல்லணும். சீக்கிரமா சொல்லிட்டு கிளம்புடா. கவின் கடுகடுத்தான். சாக்ஷிக்கு தம்பி பாப்பா வரப்போறான். ஸோ எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க. யாரும் கையை தட்டவில்லை. அவசரமாக அலுவலகம் கிளம்பிக் கொண்டிருந்த சாதனாவை பார்த்தனர். பையை எடுத்து மாட்டிக்கொண்டவள், லூசு மாதிரி பேசாதடா, தம்பி இல்ல தம்பிங்க என்றவள், போலாம் அம்மா என்றாள் சேதுவிடம். அப்போதுதான் எல்லோரும் அவளையே பார்த்து கொண்டிருப்பதை உணர்ந்தாள். அதன் பிறகே சித்துவின் முகம் பார்த்தாள். புன்னகையோடு அவள் அருகில் வந்து அவள் வாயில் இனிப்பை திணித்தான். அப்போது அவளுக்கே உரைத்தது, கிட்டத்தட்ட 20 நாட்கள் தள்ளி போயிருக்கிறது என்று. சித்து என்றாள். அவள் கன்னத்தில் மென்மையாக முத்தம் வைத்துவிட்டு எல்லோருக்கும் இனிப்பை தர அவளோ சிலையாக நின்றிருந்தாள். எல்லோரும் அவளை அணைத்து வாழ்த்தை வணங்க அவள் உள்ளத்தில் அவ்வளவு மகிழ்ச்சி. விளையாட்டா இருந்தாலும் உங்க ஆள் பயங்கர ரொமான்டிக் சாது. காதோரம் கிசுகிசுத்தாள் சம்யுக்தா. அவள் முகமோ வெட்கத்தில் சிவந்து போனது. முக்கியமான மீட்டிங் முடிந்து தன் அறைக்கு வந்த ரகுவின் முன்பு ஒரு புத்தகம் இருந்தது. அலட்சியமாக அதனை எடுத்து டேபிளின் அடியில் வைத்துவிட்டு தன் வேலையை தொடர்ந்தான். சார், அது உங்களுக்கு வந்த பார்சல், தயக்கத்தோடு கூறினாள் சுந்தரி. தெரியும், உன் வேலையை பாரு. இல்லை சார், ஒரு தடவை இன்னொரு வார்த்தை உன் வாயிலிருந்து வந்துச்சு, ஐ வில் ஷூட் யூ அவுட். வாயை மூடிக்கொண்டாள் சுந்தரி. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் திவாகர், உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு சார். டைம் இல்லைன்னு சொல்லி அனுப்பிடு. சார், 1 வீக்காக வந்துக்கிட்டு இருக்காரு சார். 1 இயராக வந்தாலும் இதே பதில்தான். திமிர் பிடிச்சவன் உதட்டுக்குள் முனகியபடி சென்று விட்டான் திவாகர். சிறிது நேரத்தில் மீராவே வந்தாள். ரகு, சேரா நம்பரை பிளாக் பண்ணியிருக்கீங்களா? உங்ககிட்ட பேசணும்னு சொல்றான். போனை நீட்டினாள். அவனை மூடிக்கிட்டு அவன் வேலையை மட்டும் பார்க்க சொல்லு. அப்படி வேலை வெட்டி இல்லாம இருந்தான்னா பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு ஊர் சுத்தி பார்க்க போக சொல்லு. நிமிர்ந்தே பார்க்காமல் அவன் கூற வேறு வழியின்றி வெளியேறினாள். நான் என்ன பண்ணட்டும் சேரா, நீயே கேட்ட இல்ல என்றாள். ரொம்பத்தான் பண்றாரு உன் புருஷன். கடுகடுத்து விட்டு அழைப்பை துண்டித்தான் சேரலாதன். அலுவலகம் முடிந்து வீட்டிற்கு வர குகனை மடியில் வைத்து கொஞ்சியபடி இருந்தார் திருக்குமரன். இவனை கண்டதும் புன்னகையோடு எழுந்து நிற்க அவர் பக்கம் கூட திரும்பாமல் தன் அறைக்கு சென்று விட்டான். அவர் முகம் வாடிவிட்டது. டேக் இட் ஈஸி மாமா, அதற்குள்ள டயர்ட் ஆகிட்டா எப்படி? இட்ஸ் அ லாங் வே டு கோ. ஹர்ஷி கூறியதில் சிரித்து விட்டார் அவர். மாமா, ட்ரை அன்டில் யூ சக்சீட். நடுவில் போர் அடிச்சா பசங்க கூட விளையாடுங்க, இங்கேயே தங்கிக்கோங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க என்றாள் கீர்த்தி. இருக்கட்டும்மா, முதல்ல என் பையன் என்ன ஏத்துக்கட்டும் என்று விட்டார்.
அப்போது அர்ஜுனனும் ஜோஷியும் வீட்டிற்கு வந்தனர். வாங்க பெரியப்பா என்றான் அர்ஜுனன். ஏ அர்ஷி, எங்கடி உன் ஆத்தான்? கோபமாக கேட்டாள் ஜோஷி. ரூம்ல ரூம்ல. அவள் சென்றுவிட, என்ன ஆச்சு அத்தான் என்றாள் ஹர்ஷி அர்ஜுனனிடம். ஹனிமூன் போக லீவ் கேட்டா கொடுக்க மாட்டாராம். ஆல்ரெடி டிக்கெட் போட்டு அனுப்பி வச்சதை வேஸ்ட் பண்ணிட்டோம்னு சொல்றாரு. அந்த கடுப்புல இருக்கா. எல்லோரும் சிரித்து விட்டனர். இப்போ என்ன, ஏஜேவுக்கு லீவ் கொடுக்க முடியுமா முடியாதா? முடியாது. திமிராக ரகு கூற அவள் இதழில் புன்னகை அரும்பியது. சென்று கொண்டே இருந்த அவனை நிறுத்தி தன்னை பார்க்க செய்தாள். ப்ளீஸ், என் செல்லம் இல்லை. இப்போது அவன் கன்னம் கிள்ளி முத்தம் வைத்தாள். புன்னகைத்தான் ரகு. சரி, ஜோஷி குட்டிக்காக ஓகே, பட் 10 days கழிச்சு தான் ஓகேவா? முக்கியமான ப்ராஜெக்ட் ஒன்று போய்கிட்டு இருக்குதுடா. ஓகே ஓகே, சந்தோஷமாக துள்ளி குதித்தாள் ஜோஷிதா. ஜோஷி, அத்தாங்கிட்ட ஏதாச்சும் கேட்கணுமா? இல்லையே. ஏன்? அவரை ஏற்றுக்க சொல்லி எல்லாரும் கம்பல் பண்ணுறாங்க. நீ ஏன் ஒரு வார்த்தை கூட சொல்லலை? உங்களை நீங்களே எதுக்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேண்டாம் என்றவளை பெருமையாக பார்த்தான். தேங்க்ஸ் குட்டி. அவன் இரு பக்க மீசையையும் முறுக்கிவிட்டாள். கெத்தா சொல்லுங்க, நீங்க ராஜ பரம்பரன்னு. அவள் கோற்றில் இன்பமாக அதிர்ந்தான். ரகுவிற்கும் மீராவிற்கும் திருமண நாள். கோவிலுக்கு சென்று விட்டு வெளியில் வர அங்கே காத்திருந்தார் திருக்குமரன். ரகு வேகமாக அவரை கடந்து சென்று விட, திருமண நாள் வாழ்த்துக்கள்மா என்றார் மீராவிடம். தேங்க்ஸ் மாமா, உங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு ஆசையாக தான் இருக்கு. ஆனால் கல்யாண நாள் அதுவுமா ரகு கூட சேர்ந்து விழுந்தாதான் நல்ல விஷயம். அதனால தப்பா எடுத்துக்காதீங்க. அதெல்லாம் எதுவும் இல்லடா, 2 பேரும் சந்தோஷமா இருங்க. அவள் தலையில் கை வைத்து ஆசீர்வதித்தார். அவர்கள் சென்ற பின் பெருமூச்சோடு திரும்ப பொங்கி வந்த சிரிப்பை அடக்கியபடி நின்றிருந்தார் சண்முக பாண்டியன். அவரை கண்டதும் சங்கடமாக உணர்ந்தார் திருக்குமரன். லைஃப் இஸ் பூமராங்னு சும்மாவா சொன்னாங்க மாப்ள? என் தங்கச்சியை 8 வருஷம் தள்ளி வச்சிங்க. என் மருமகன் உங்களை 8 மாசம் கூட தள்ளி வைக்கலனா எப்படி? அவர் பதில் சொல்லாமல் தாண்டி நடந்தார். சரி வாங்க, வீட்டுக்கு போகலாம். இல்ல, வேண்டாம். அட வாங்க மாப்ள. வம்படியாக வண்டியில் ஏற்றிக்கொண்டு கிளம்பினார். சாரி மச்சான், நான் பண்ண தப்பு எல்லாத்துக்கும் முடிஞ்சா என்னை மன்னிச்சிடுங்க. திருத்தவே முடியாத தவறுகளா பண்ணிட்டேன். தலையை குனிந்து கொண்டு கூறினார் திருக்குமரன். அட விடுங்க மாப்ள, ரகுநந்தன் மாதிரி ஒரு பிள்ளைய பெற்றதுக்காகவே உங்களை மன்னிச்சு விடுறேன். சின்னதாக புன்னகைத்தார். வீட்டிற்கு வந்தபோது எல்லோரும் அவரிடம் சகஜமாகவே பேசினார்கள். அது அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. வாங்க மாப்ள, சாப்பிடலாம். பரவாயில்ல மச்சான். அட வாங்க, என் தங்கச்சி பையனும் மருமகளும் வேற விருந்துக்கு வந்திருக்காங்க. இன்பமாக அதிர்ந்தார் திருக்குமரன். அந்த பிரம்மாண்டமான டைனிங் டேபிளில் எல்லோரும் அமர்ந்திருக்க அவர் பார்வையோ மகனிடம் மட்டுமே இருந்தது. அவரை நேருக்கு நேர் பார்த்துவிட்டு புன்னகையோடு தன் அருகில் இருந்த நாற்காலியை காட்டினான். அவருக்கு அழுகை வந்தது. வாங்க பெரியப்பா, இங்க வந்து உட்காருங்க. என்ன இருந்தாலும் இந்த வீட்டோட மூத்த மாப்பிள்ள நீங்க தானே, அதுக்கப்புறம்தான் எங்க அண்ணன் என்றாள் வெண்மதி. அதை கேட்டு திகைத்தவர் அப்போதுதான் பார்வையை சுழல விட்டார். அங்கே கவினும் சம்யுக்தாவும் அமர்ந்திருக்க அவர்களை கண்டு சந்தோஷமாக புன்னகைத்தார். கவினும் ரகுவின் அருகில் அமரச் சொல்லி கண்களாலேயே ஜாடை காட்ட மனநிறைவோடு சென்று அமர்ந்தார். விருந்து முடிந்து திருக்குமரனையும் அழைத்து கொண்டு கிளம்பினான் ரகு. அவர்களை கண்டு சேரா புன்னகைக்க அவன் கன்னம் பற்றி உச்சி முகர்ந்தார் திருக்குமரன். தேங்க்யூ சேரா, எல்லாத்துக்கும் என்றார். சந்தோஷமா இருங்க மாமா என்று வழி அனுப்பி வைத்தான். காரில் சென்று கொண்டிருக்கும் போது புரியாமல் பார்த்தார். ரகு, எங்கப்பா போறோம் என்றார். அவன் பதில் சொல்லாமல் புன்னகைத்தான். ரகு அவரை எங்கே அழைத்துச் சென்றான் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.